இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டான எம்பிரியோ சாக்கோட ஃபார்மேஷன். இப்ப இதுதான் எம்பிரியோ சாக்கு. இப்ப இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். த நியூக்ளியஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். யாரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்? அந்த 4ஆ டிவைட் ஆனதுல ஒண்ணு மட்டும்தான் என்ன பண்ணுச்சு, ஆக்டிவ்ல இருந்துச்சு. மீதி 3 டீஜெனரேட் ஆயிடுச்சு. அந்த ஒண்ணுதான் யாரு, ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். டிவைட் மைட்டாட்டிக்கலி டு ஃபார்ம் 2 நியூக்ளியஸ். அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ல என்ன செல் டிவிஷன் நடக்குது? மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்குது. மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து எத்தனை செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது? 2 செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய 2 நியூக்ளியஸும் இப்போ எங்க போகுது? ஒரு ஆப்போசிட் போல்ஸுக்கு போகுது. ஃபார்மிங் தி 2 நியூக்ளியேட் எம்பரியோ சாக். இப்போ அந்த எம்பரியோ சாக்குள்ள எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு? 2 நியூக்ளியஸ் இருக்கு. எங்க இருக்கு பாப்பா வாங்க. இப்ப இதுதான் யாருன்னு பார்த்தோம், நம்ம ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா மாறிடுச்சா. இப்ப இந்த ஒரு செல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு செல் வந்து இங்க எத்தனையா மாறி இருக்கு? 2 செல்லா மாறி இருக்கு. அந்த ரெண்டுமே என்ன பண்ணிடுச்சு? இந்த ஆப்போசிட் போல் கொண்டு இந்த ஆப்போசிட் போல் கொண்டு வந்துருச்சு. இப்ப இந்த எம்பரியோ சாக்குல எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு? 2 நியூக்ளியஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்து வாங்க. 2 more sequential mitotic nuclear division. இப்ப இந்த 2 நியூக்ளியஸ் உள்ள எம்பரியோ சாக்குல மறுபடியும் 2 தடவை மைட்டாட்டிக் நியூக்ளியர் டிவிஷன் நடக்குது. நடக்கும்போது ரிசல்ட் நம்ம என்ன கிடைக்குதுன்னா, 2 செல் இப்ப 4 நியூக்ளியஸ் ஸ்டேஜா மாறுது. அதுக்கப்புறம் 4 என்னவா மாறுது? 8 நியூக்ளியஸ் ஸ்டேஜா மாறுது. எங்க இருக்கு படம் வாங்க. இப்ப இதுதானே 2 நியூக்ளியேட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது? 4 நியூக்ளியேட்டா மாறுது. 4 எத்தனையா மாறுது? 8ஆ மாறுது. அந்த 8ஆ மாறுற வரைக்கும் தொடர்ந்து அந்த ப்ராசஸ், அந்த டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு எம்பிரியோ சாக்கிள்குள்ள பார்த்தோம்னா எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும்? 8 நியூக்ளியஸ் இருக்கணும். 8 நியூக்ளியஸ் வர்ற வரைக்கும் அந்த ப்ராசஸ் தொடர்ந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்துட்டே இருக்கும். It is of interest to note that these mitotic division are strictly free nuclear. இப்ப மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து நமக்கு அந்த எம்பரியோ சாக்குக்குள்ள நியூக்ளியஸ் மட்டும்தான் இருந்துச்சு. நியூக்ளியஸ் சுத்தி என்ன கிடையாது? செல் வால் ஃபார்மேஷன் நடக்கல. நியூக்ளியஸ் மட்டும் தான் டிவைட் ஆயிருக்கு. செல் வால் ஃபார்மேஷன் நடக்கல. தட் இஸ் நியூக்ளியர் டிவிஷன் ஆர் நாட் ஃபாலோடு இமிடியட்லி பை செல் வால் ஃபார்மேஷன். ஓகேவா? செல் வால் ஃபார்மேஷன் நடக்கல. ஆஃப்டர் தி 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ், 8 நியூக்ளியஸ் ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அதை சுத்தி எந்த செல்வால் ஃபார்மேஷனும் நடக்கல. இப்ப எம்பரியோ சாக்குள்ள 8 நியூக்ளியஸ் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஃபார்மேஷன் நடக்க போகுது? செல்வால் ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிக்க போகுது. ஆர் லேட் டவுன் லீடிங் டு த ஆர்கனைசேஷன் ஆஃப் தி டிபிக்கல் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ஆர் எம்பரியோ சாக். இப்ப 8 நியூக்ளியஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இல்லைன்னா எம்பரியோ சாக்னு சொல்லுவோம். அப்சர்வ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செல் இன்சைட் த எம்பரியோ சாக். இப்ப இந்த எம்பரியோ சாக்குக்குள்ள இந்த செல்ஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா, 3 செல் வந்து மைக்ரோஃபைலர் ரீஜியன் பக்கம் போயிடும். 3 நியூக்ளியஸ். அந்த 3 நியூக்ளியஸ் சுத்தி செல் வால் ஃபார்மேஷன் நடந்துச்சு. இன்னும் ஒரு 3 என்ன பண்ணது? செலாசா ரீஜியன் பக்கம் வந்துருச்சு. அதை சுத்தியும் செல் வால் ஃபார்மேஷன் வந்துச்சு. இப்ப 6 செல் ஆயிடுச்சா. மீதி 2 செல்லு சென்டர்ல வந்தது. இதை சுத்தி நமக்கு என்ன ஃபார்மேஷன் நடக்கல? செல் வால் ஃபார்மேஷன் நடக்கல. ஓகேவா? இப்ப மொத்தமா இப்ப எத்தனை செல் இருக்கு இதுக்குள்ள? 7 செல்ஸ் இருக்கு. அதாவது இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, 6. 2 சென்டர் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எங்க இருக்கு செல்வால் அப்படின்னா இந்த லேயரை நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அப்பனா மொத்தமா எத்தனை செல்லு? 7 செல்லு. ஆனா இந்த நடுவுல இருக்க செல்லுக்குள்ள 2 நியூக்ளியஸ் இருக்கும். அதாவது நம்ம ஒரு செல்லா கன்சிடர் பண்ணிக்கணும். மொத்தமா 7 செல் இருக்கு. நியூக்ளியஸ் பார்த்தோம்னா எத்தனை இருக்கு? 8 நியூக்ளியஸ் இருக்கு. இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, நடுவுல 2 இருக்கு. அப்ப ஒரு எம்பரியோ சாக்குக்குள்ள 7 செல்ஸ் 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. 6 of the 8 nuclei are surrounded by the cell wall. அந்த 8 நியூக்ளியஸ்ல 6 சுத்தி நமக்கு என்ன வந்துருச்சு? செல் வால் ஃபார்மேஷன் வந்துச்சு. and organized into the cells. The remaining 2 nucleus, யாரு? சென்டர்ல உள்ள அந்த போலார் நியூக்ளியஸ் are situated below the egg apparatus. மைக்ரோஃபைலர் ரீஜியன்ஸ் கீழே இருக்கிறதா எக் apparatus. அந்த எக் apparatus கீழே தான் யார் வரா? அந்த சென்ட்ரல் நியூக்ளியஸ் ஆன போலார் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. That is the characteristic distribution of the cell within the embryo sac. 3 cells are grouped together. 3 செல் வந்து எங்க வந்துருச்சு? மைக்ரோஃபைலர் எண்ட்ல வந்துருச்சு. மைக்ரோஃபைலர் ரீஜன்ஸ் கிட்ட உள்ள 3 செல்லுக்கு பேரு எக் அப்பாரட்டஸ்ன்னு பேரு. அந்த எக் அப்பாரட்டஸ்ல 3 செல் இருக்கு இல்லையா, அது 2த்துக்கு பேரு சினர்ஜிட்ஸ், 1த்துக்கு பேரு எக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இதுதான் வந்து இப்ப மைக்ரோஃபைலர் எண்டு, இது வந்து செலாசெல் எண்டுன்னு வச்சுக்கோங்க. மைக்ரோஃபைலர் எண்டுல 3 செல்ஸ் இருக்கு. அந்த 3த்துல 2த்துக்கு பேரு சினர்ஜிட்ஸ், 1க்கு பேரு எக்கு. இது மொத்தமா சேர்ந்தது இதுக்கு பேர் தான் என்னன்னா எக் apparatus. ஓகேவா? The synergids have special cellular thickening at the microfilar tip called piniform apparatus, which play an important role in guiding the pollen tubes into the synergids. அதாவது இந்த synergids இருக்கு இல்லையா, இது வந்து அந்த எம்பரியோ சாக்குல எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த பினிஃபார்ம் apparatus கொடுக்காங்களா, ஒரு மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இப்படி இருக்கா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணும். ஏன்னா நமக்கு ஸ்டிக்மாக்குள்ள வந்து
போலன் கிரைன்ஸ் வந்து விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணணும்? நேரா உள்ள இருக்க ஓவியூல தேடி வரணும். எப்படி அது ஓவியத்துக்குள்ள வந்து அந்த மைக்ரோஃபைலர் ரீஜியன்ஸ் வழியா தான் உள்ள வரணும். அந்த வழியை யாரு காட்டுவானா? இந்த சினர்ஜிட்ஸ் தான் காட்டும். ஓகேவா? அந்த சினர்ஜிட்ஸ் என்ன பண்ணும்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணும். போலன் வந்து ஸ்டிக்மா மேல விழுந்த உடனே அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் என்ன செய்யும்? போலன் டியூபை அட்ராக்ட் பண்ணி உள்நோக்கி இழுக்கும். எந்த பக்கம் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அந்த பக்கம் நோக்கி என்ன பண்ணும்? போலன் டியூபா அப்படியே வளர்ந்து எது வழியா உள்ள வந்துரும்? அந்த மைக்ரோஃபைலர் ரீஜியன்ஸ் வழியா இங்க இருக்க அந்த எக்ஸெல்ல வந்து ரீச் பண்ணிடும். ஓகேவா? அப்ப வளரக்கூடிய போலன் டியூபுக்கு கைடன்ஸா யார் இருக்கா? சினர்ஜிட்ஸ் தான். அந்த சினர்ஜிட்ஸ் மட்டும் அவன் இல்லைன்னா போலன் டியூபுக்கு எப்படி மைக்ரோஃபைல்குள்ள வரணுங்கிற வழி தெரியாது. இப்ப 3 செல்லு வந்து எங்க போயிடுச்சு? நமக்கு எக் apparatus ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த 3 செல் எங்க இருக்கு? செலாசல் ரீஜியன்ஸ்ல இருக்கு. அதுக்கு பேரு ஆன்டிபோடல் செல். ஏன்னா ஆப்போசிட் போல்ல இருக்கு இல்லையா? அதனால அது ஆன்டிபோடல் செல்ஸ். இந்த லார்ஜ் சென்ட்ரல் செல், நடுவுல உள்ள சென்ட்ரல் செல் தான் யாரு? 2 போலார் நியூக்ளியஸ். நடுவுல உள்ள 2 பெரிய செல்லு போலார் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். டிபிக்கல் ஆஞ்சியோஸ்பர்ம் எம்பிரியோசாக் அட் மெச்சூரிட்டி. அப்ப அந்த எம்பிரியோசாக் வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது அதுக்குள்ள என்ன இருக்கும்? 8 நியூக்ளியஸ் இருக்கும், 7 செல் இருக்கும். இது முக்கியமான ஒண்ணு. எம்பிரியோசாக்ல எப்பவுமே 8 நியூக்ளியஸ் 7 செல் ஸ்டேஜ்ல தான் அது ஃபார்ம் ஆகும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.